படம் சூப்பரா இருக்கு சார். செம்ம மாஸ் காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தளபதி படம் பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிளாக் பஸ்டர் மூவியா தான் இருக்கும் கண்டிப்பா. படத்துல வயலன்ஸ் அதிகமா இருக்கு. நிறையவே இருக்கு சார். அது எல்லாமே ஒரு எப்படி சொல்ல ரீசனபிளான ஒரு வயலன்ஸ். அது எல்லாமே மக்களுக்கான ஒரு வயலன்ஸ். அது கண்டிப்பா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. தளபதி நல்லது செய்யறாரு, நல்லது காமிச்சிருக்காருன்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. ஓகே, உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக ஒரே ஒரு ஆக்ஷன் பண்ணணும். விடுங்க விடுங்க அப்படின்னா இப்படிதான் சொல்லணும். செஞ்சுட்டாரு. தலைவா, யூ ஆர் கிரேட். சூப்பர் சூப்பர். படம் எப்படி மாதிரி? படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தளபதிக்காகவே எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். ரொம்ப மிஸ் பண்றோம் தளபதி. படத்துல உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. படத்துல வயலன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. வயலன்ஸ் இருக்குதான், பட் அது படம் தானே, ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. தளபதியோட லாஸ்ட் படம், ஸோ கொண்டாடலாம். படத்தை கொண்டாடலாம், தப்பு இல்லை. சரி, உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு. யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? தளபதி நடிப்பு. தளபதி டச் பேட் டச் எல்லாமே எப்படி சொல்லணுமோ அதை எடுத்து சூப்பரா சொல்லியிருக்காரு. என்னம்மா? பெண்கள் பார்க்க வேண்டிய படம். பெண் படம் நல்லா இருக்கு. படம் நல்லா என்ன படம்? வாங்கலாம்ப்பா, நல்லா தான் இருக்கு. பிடிச்சிருக்கு. நீங்க பாத்துட்டீங்களா படம்? பாத்து எப்படினாரு நீங்க சொல்லுங்க. எப்போ எங்கள் தளபதியை நாங்கள் திரையில பார்க்குறோம் அப்படின்றனால இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணி அன்னைக்கு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பர்மிஷன் கேட்டு நான் வந்திருக்கேன் படத்தை பார்க்கறதுக்காண்டி. படம் அருமையாக இருக்குது. எப்படின்னா ஒரு பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத சூப்பராக படத்தில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவம் இந்த 3 மதத்தை வச்சு தான் இந்தியாவில் அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் அதை அழகாக ஜனநாயகன் படத்தில் சூப்பராக காட்டியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது சார். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே கமர்ஷியலாக சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் நல்லா இருந்தது. பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடிக்கடி சொல்லுச்சு. கிளைமேக்ஸில் அழுவ வச்சுட்டாங்க. தலைப்பட லாஸ்ட்டு படம் என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்ல மோட்டிவேஷனா இருக்குண்ணா படம். படம் எப்படி பாருங்க? சூப்பரா இருக்குண்ணா படம். படத்துல என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிச்சு. படமே பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். படத்துல வயலன்ஸ் அதிகம்? வயலன்ஸ்லாம் இல்லவே இல்லைண்ணா. சூப்பரா இருந்துச்சு படம். யாரோட நடிப்பு? யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? விஜய் தளபதி தானா ப்ரோ? படம் சூப்பரா இருந்துச்சு. வர்த்து அவ்வளவுதான். படம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா. படத்துல என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இன்னும் இதான் லாஸ்ட் படம். நல்ல நிறைய அதெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. படத்துல வயலன்ஸ் அதிகமா இருக்குன்ற உண்மையா? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாதுண்ணா. இந்த நிறைய பேர் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் குழந்தைங்களோட படம் பாக்குறாங்க. அவங்களோட எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். குழந்தைங்க கூட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரும் பார்த்துருவாங்க. சூப்பரா இருந்துச்சு. பூஜா ஆக்டிங்லாம் மாசா இருந்துச்சுண்ணா. பார்க்கலாம், 4-5 வாட்டி பார்க்கலாம் உட்காந்து. அவ்வளவுதான். விஜய் தான் எல்லாமே. ரொம்ப நன்றிண்ணா. வயலன்ஸ் அதிகமா இருக்கா படத்துல? படம்னா வயலன்ஸ் இல்லாம எப்படி? அது சிஎம்னா இங்க. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஓகே தான், தேங்க்யூ. சூப்பரா இருக்குது. மமிதா பைஜு ஆக்டிங் பயங்கரமா இருக்குது. அப்படியே பயங்கரமா போய் பாருங்க, ஃபேமிலி கூட போய் பாருங்க. சூப்பரா இருக்கு படம். யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? மமிதா பைஜு எங்க தலை விஜய் சூப்பரா இருந்துச்சு. பாருங்க, 18+ கிடையாது. ஃபேமிலி கூட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலி கூட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ. சூப்பரா இருக்குங்க படம். படத்துல என்னென்ன சொல்ல வராங்க? எப்படி ஒற்றுமையா இருக்கணும்ன்றத சொல்றாங்க. படம் என்ன ஒண்ணு முடிஞ்சிட்டு போகும்போதுதான் ரொம்ப வலிக்குது. இதோட அவரை பார்க்கவே முடியாது. படத்துல இவ்வளவு நாள் பார்த்தோம், இனிமே பார்க்க முடியாதுன்ற ஒரே வருத்தம் தான். படம் நல்லா இருக்கு. படத்துல வயலன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு இல்லை, எல்லாரும் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நீங்க குழந்தையோட படம் பார்த்திருக்கீங்க. அவனே கேளுங்க எப்படி இருக்குன்னு. அவங்க இது ஏ சர்டிஃபிகேட் வயலன்ஸ் ரொம்ப இருக்கிறதுனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க குழந்தையோட பாக்குறீங்க. கரெக்ட் தான். இதே மாதிரி ஒயின் ஷாப் முன்னாடி போய் நின்று நம்ம எதாவது கேட்குறோமா? இதே மாதிரி 18 வயசு ஆகலையே, நீங்க சாராயம் வாங்குறீங்களே, பீர் வாங்குறீங்களேன்னு ஏதாவது யாராவது ஒருத்தர் கேட்குறோமா? நல்ல படம், நல்ல கருத்து, அதை மட்டும் பார்க்கலாமே. ஓகே, உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு படம். ஓகே, தேங்க்யூ. படம் எலெக்ஷன் முன்னாடி வந்துருச்சுன்னா தளபதி 200 சீட்டுக்கு மேல ஈஸியா ஜெயிச்சிருப்பாரு. படம் எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணா, செம்மையா இருந்துச்சு. அதுதான் அவங்க கிட்ட சொன்னதா. எவ்வளவு தடவை வேணா பாக்கலாம்.
தளபதியோட கிட்டத்தட்ட நான் பரம்பர ரசிகன். எனக்கு என்ன செல்வா படம், மதுரை, பல படங்கள் நான் ஃபர்ஸ்ட் உட்காந்து பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வாட்டி மட்டும் நான் செகண்ட் வந்து பார்க்குறேன். காரணம் என்னன்னா சந்தோஷம் இல்லாமல் அதாவது ரொம்ப ஹாப்பியாக இல்லாமல் கத்தாமல் பார்த்த ஒரே படம் இதுதான். ஏன்னா இனிமே இருக்கு கண்ணு ஒரு மாதிரி கலங்குற மாதிரி இருக்கு. என்னன்னா எனக்கு ஸ்க்ரீனில் தலைவர் பார்க்க முடியாது. உண்மையாக சந்தோஷம் தான் போகிறேன். என்னன்னா இனிமே இவர் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடியாது. தம்பி